நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. சார் சார் முந்திரி கொட்டை மாதிரி சார் சார் வணக்கம். 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 யார் நீங்க? சார் இல்லைங்களா? சார் என்ன சார்? நான் தான் சார். சொல்லுங்க. நாங்க பத்திரிகையிலேருந்து வரோம். அதாவது சப் எடிட்டர்ஸ். எந்த பத்திரிக்கை? இதையும் பேசுகிறது பத்திரிகையிலேருந்து வரோம். அதாவது நீங்க தானே குடும்ப தலைவி? ஆமா ஆமா ஆமா. உள்ள வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. நான் தான் குடும்ப தலைவி. என்ன விஷயம்? பேட்டியா? ஓ தரேனே. சங்கீதம், நாட்டியம், டிவி, சினிமா, அரசியல் எதுவா இருந்தாலும் பேசுவேன். மிடில் கிளாஸ் ஒப்பீனியன். ஆமா, நீங்க என்ன ரெக்கார்ட் பண்ணிக்க போறீங்களா இல்ல எழுதிக்க போறீங்களா? போட்டோகிராஃபர் வல்லியா? அதாவது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எங்க பத்திரிகையில புதுசா ஒரு பகுதி ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நீங்க அதை பார்த்திருப்பீங்களோ இல்லையோ தெரியல. இப்பதான் ஒரு 4-5 வாரமா வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நீங்க இதையும் பேசிக்கிறது? ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். இந்த புதிய பகுதி இப்பதாங்க 4-5 வாரமா வந்துகிட்டு இருக்கு. அதாவது அவர் என்ன அதாவதையே தாண்ட மாட்டேங்கிறாரு? அவர் இன்னும் 8வதே தாண்டல. அதாவது அப்ரண்டிஸ் இப்பதான் ஜோல்னா போய் பேப்பர் பேனா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. குடி சீக்கிரம் ரெடி ஆயிடுவார். ஆமா, நீங்க ஏதோ ஒரு புதிய பகுதின்னு சொன்னீங்களே. அதாவது குடிக்க தண்ணி வேணும். அடாடா, புதிய பகுதியோட தலைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதிய தலைப்பு இல்லைங்க, அவருக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க, யாராவது குடிக்க தண்ணி கொண்டாங்க. நீங்க பத்திரிக்காரங்களா? இந்தாங்க பிஸ்லரி வாட்டர். ஐஸ் வாட்டர். பானை தண்ணி. அடாடாடாடா, என்ன மரியாதை! பத்திரிகைக்காரங்களாச்சே. எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறாங்க உங்க வீட்டுல. இது பையன் பொண்ணு போல இருக்கு. சார் யாரு? தூரத்து உறவு. அதான் சம்பந்தமே இல்லாம இருக்காருன்னு பார்த்தேன். என் புருஷன். அதாவது உங்க ஹஸ்பண்ட்? நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்க இந்த பகுதிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அதாவது ரீடர்ஸ் வந்து நிறைய லெட்டர் வந்துட்டு இருக்கு. சார் நீங்க வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவதுமா இந்த அதாவது கட் பண்ணிட்டு விஷயத்தை மட்டும் சொல்றீங்களா? வாரம் ஒரு ஏரியான்னு செலக்ட் பண்றோம். அண்ணா நகர்ல ஒரு ஏரியா, புரசவாக்கத்துல ஒரு ஏரியா, மயிலாப்பூர்ல ஒரு ஏரியா, இப்படி ஏரியாவை செலக்ட் பண்ணி ரோடெல்லாம் குண்டு குழிமா இருக்கா, தண்ணி பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு அந்த பகுதி மக்களையே விசாரிச்சு பத்திரிகைக்கு நாங்க சொன்னாப்புல நீங்க எழுதிப்பீங்க. இது ரொம்ப பழசாச்சே, நிறைய பத்திரிகைல வந்திருக்கே. எங்களுக்கு தெரியாதா? இப்போ ரீடர்ஸோட பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கு. வெறும் பிரச்சனையை பத்தி மட்டும் எழுதுனா ரீடர்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க. புதுசா ஏதாவது செய்யணும். ஆமா, நீங்களும் தான் டிவியோட போட்டி போட கஜகர்னு அடிச்சு பாக்குறீங்களே. விஷயம் தாங்க. அதனால ஒவ்வொரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற டெலிஃபோன் நம்பர்லாம் தனித்தனி சீட்டில் எழுதி அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு குலுக்கி அதுலேருந்து ஒரு சீட் எடுப்போம். எடுத்து யார் வீட்டு டெலிஃபோன் நம்பர் வருதோ அவங்க அந்த வாரத்தை அதிர்ஷ்டசாலி. அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீங்களா? ஆசைதான். இந்த வாரம் அதிர்ஷ்டசாலின்னு சொன்னீங்க, அதிர்ஷ்டசாலிக்கு என்ன பயன்? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலியோட வீட்டுக்கு ஒரு விஐபியை கூட்டிட்டு வருவோம். அதாவது அந்த விஐபியோட நீங்க பேசலாம், போட்டோ எடுத்துக்கலாம், விவாதம் பண்ணலாம், விருந்தே சாப்பிடலாம். நிஜமாவே விஐபியை கூட்டிட்டு வருவீங்களா? இல்ல விஐபி கிடைக்கலன்னா ஐபி கொடுத்தா எவனையாவது கூட்டிட்டு வருவீங்களா? அப்பா சும்மா இருங்க. ஐபின்னா அதாவது இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்றாரு. விஷயம் புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இதை எங்க வீடு தேடி வந்து எப்படி சொல்றீங்க? உங்க வீட்டு டெலிஃபோன் நம்பர் தான் குலுக்கல்ல வந்திருக்கு. கௌதம், நான் அன்னைக்கே சொல்லல, அருந்ததி சாதாரண பொண்ணு இல்லடா. நீங்க தான் மெச்சிக்கணும். அம்மா சொல்றதான் கரெக்ட். அண்ணி அஷ்டலக்ஷ்மியோட அவதாரம். ஆமா, அவதாரம் தான். சும்மா இருடா. அவ வீட்டுக்கு வந்த நேரம் என்னெல்லாம் வருது பாரு. குலுக்கல்ல அதிர்ஷ்டசாலி நம்ம வீடு தான் செலக்ட் ஆயிருக்கு. யாரோ விஐபி எல்லாம் வர போறாங்க. சும்மா இருங்க அத்தை, உங்க நல்ல மனசுக்காக தான் எல்லாமே வீடு தேடி வருது. போதும் போதும். மாமியார் மேய்ச்சிய மருமகள், மருமகள் மேய்ச்சிய மாமியார்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐஸ் வச்சுக்கிறது. ஏன் சார், எந்த விஐபி எங்க வீட்டுக்கு வர போறாங்க? எப்போ வர போறாங்க? அதாவதுங்க அதெல்லாம் சஸ்பென்ஸுங்க. வர போறாங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன சார் சஸ்பென்ஸ்? அதானே சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சார்? டிஜிபி எங்க வீட்டுக்கு வந்தா, பிஜிபி இல்ல சார், விஐபி. ஓ சாரி, விஐபி 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 எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க தானே விருந்து கொடுக்கணும். ஆமா சார், அதெல்லாம் நம்ம பண்பாடு. பண்பாடு தான் இருக்கவே இருக்கு, பட் அதுல பணப்பாடு இருக்கு. விருந்து செலவை உங்க பத்திரிக்கை ஏத்துக்குமா? ஐயோ, உங்களுக்கு ஏன் இந்த அல்ப புத்தி? அப்பா, நம்ம வீட்டுக்கு விஐபி வர்றதே அதிர்ஷ்டம், அதையும் கெடுத்துறாதீங்க. எப்போ வருவாங்க? அதாவதுங்க வெள்ளிக்கிழமை காலையில வந்துருவாங்க. சார் சார், வெள்ளிக்கிழமை மணிக்கு 10:12 ராவு காலம், 10 மணிக்கே வர சொல்லுங்க. அப்பா, அந்த விஐபி என்ன பொண்ணு பார்க்கவா வராங்க? எப்போ வராங்களோ வரட்டுமே.
சார் 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 யார் இந்த விஐபின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுங்க சார். முதல் வாரம் ஒரு வீட்டுக்கு வந்தது டைரக்டர் பாரதி ராஜா. அடடடடா, அவங்க வீடு முழுக்க மண் வாசனை அடிச்சிருக்குமே. செகண்ட் வீக் ஒரு வெயிட்டுக்கு வைரமுத்து வந்திருந்தார். அவங்க வீட்டு தறி கூட கவிப்பாரிட்டே இருந்திருக்குமே. போன வாரம் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தது சித்ரா விஸ்வேஸ்வரன். அவங்க வந்துட்டு போன 24 மணி நேரமும் சதங்க சத்தமா கேட்டு இருந்திருக்குமே. ஐயையோ, அவங்க இங்க வராம போயிட்டாங்களே. தளங்க தக்கதிமி தக்கதிங்கன தோம் தக்கிட்ட தக்கிட்ட தளங்க தக்கதிமி தக்கதிங்கன தோம் தக்கிட்ட தக்கிட்ட. அவங்க முன்னால ஒரு டான்ஸ் ஆடி இருப்பேனே. சார், இந்த வீட்டுக்கு வரப்போற விஐபி யாருன்னு நீங்க நிச்சயமா செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது யாருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொல்லி அடிச்சிருக்காரு. எடிட்டர் பக்கத்திலேயே இருக்காரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க ஆனா பெண்ணா? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்களேன். அநேகமா பொண்ணா இருக்கலாம். அதப்படி அநேகமா பொண்ணுன்னு இருக்கும். சரி, எந்த ஃபீல்ட்ல இருந்து வராங்க? ஸ்போர்ட்ஸா, மியூசிக்கா, டான்ஸா, சினிமாவா, பிரஸ்ஸா? சினிமா ஃபீல்ட்ல தான் வராங்க. யாரு யாரு யாரு? சஸ்பென்ஸ் 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 சஸ்பென்ஸ். என்ன சார் இப்படி பண்றீங்க? பேரோட முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி, பேரு கூட வேண்டாம், ஊரையாவது சொல்லுங்களேன். யாராவது பாம்பே காரியா இருந்தா தமிழ் தகராறு தான். அம்மா, எதுக்கும் ஆகாஷ் வைஃப் சப்னாவை கூடவே இருக்க சொல்லணும். அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? நல்லா தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிச்சிருக்காங்களா? ஓ, கமல் கூட. கார்த்திக், பிரபு, விஜய், சத்யராஜ், சரத்குமார் எல்லாரோட ஆக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரோடையும் அநேகமா எஸ்எல் லட்சுமியா தான் இருக்கும். அவங்க தான் எல்லாரோடையும் ஏதாவது ஒரு படத்துல அம்மா வேஷத்துல நடிச்சிருக்காங்க. சார், எங்களுக்கு டைம் ஆச்சு. மீதி நீங்களே கெஸ் பண்ணீங்க. வெள்ளிக்கிழமை அந்த விஐபியோட உங்க வீட்டுக்கு நாங்க வந்துருவோம். சார் 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 சார், ஒரு சந்தேகம். என்ன? அதாவது இந்த பகுதியில நாங்க கலந்துக்கிறதுக்கு உங்க பத்திரிகையில இருந்து ஏதாவது தருவாங்களா? எங்க பத்திரிகையோட சர்க்குலேஷனை பத்தி கூட கவலைப்படாம இந்த மூஞ்சியை எங்க பத்திரிகையில போடுறோமே, அதுக்கு யார் பணம் கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். அதாவது நீ வா. மணி 8 ஆச்சு, படபடன்னு எல்லாரும் வேலையை பாருங்க. ஆமா, கரெக்டா 10 மணிக்கு வந்துருவாங்க. வீடு முழுக்க இப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்க நேரம் இல்ல. விஐபி வேற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணு. பிரைம் மினிஸ்டர் வந்தா அந்த ரூட் மட்டும் க்ளீன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி. சுவரெல்லாம் கை பட்டு பட்டு ஒரே அழுக்கு. எங்கெல்லாம் அழுக்கா இருக்கோ அங்க ஒரு படத்தை மாட்டு. படமே அழுக்கா இருந்தா படத்தை மாத்து. காட்டன்லாம் எப்பவோ வாஷ்க்கு போட்டது, ஒரே அழுக்கு. அழுக்கா இருக்கிற கர்டன் எல்லாம் மாத்து. பொம்மையெல்லாம் ரொம்ப பழசா போச்சு. பொம்மைய மாத்து. கார்பெட்ல கால் வச்சா போக்கரான் டெஸ்ட் மாதிரி புகையா வருது, டஸ்ட். கார்பெட்டை மாத்து. ஆமா, திரேதா யுகத்து கார்பெட். வீட்ல இருக்கிற பல்பெல்லாம் மொத்தமா ஃபியூஸா போச்சு. பல்ப மாத்து. எல்லாத்தையும் விட பழசு ஒண்ணு இருக்கு இந்த வீட்ல. கண்டுபிடிக்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம அப்பா. அப்பாவை மாத்து. அடே, பாத்தியா, கர்மமே கண்ணாயினார்னு செகண்ட் டோஸ் காஃபி வந்துருச்சு எல்லாருக்கும். ஏன் மருமக தான். நல்ல வேளை இன்னைக்கு குட் ஃப்ரைடே. இல்லைன்னா ஆஃபீஸுக்கு 2 மணி நேரம் லேட்டா போனா 1000 பொய் சொல்லணும். அப்பாவுக்கு குட் ஃப்ரைடேவும் கிடையாது, குட் தேர்ஸ்டேவும் கிடையாது. நல்லதுதான், எதுவுமே கிடையாது அவருக்கு. ஒர்க் இஸ் வர்ஷிப் ஃபார் அப்பா. யாரோ சினிமா ஆக்ட்ரஸ் வராங்கன்னு சொல்லிட்டு பாமா விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்மலாம். தேங்க்ஸ் அண்ணி. வரவங்களும் இயற்கையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. தேங்க்யூ அண்ணி. ஏமா வரப்போற ஆர்டிஸ்டோட கிரேட் என்னன்னு தெரிஞ்சதுனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணிட்டா போறோம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அவங்க வரும்போது இப்படி கலையபுரமா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுத்து விட்டுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம், மணியாச்சே. கடைசி நேரத்துல வரப்போற விஐபி வராம காலவாரி விட்டுட்டா எடுத்துக்கிட்ட நேரமெல்லாம் வேஸ்ட் இல்லையா? ஆனா வீடு சுத்தமாயிடுதே மாமா, அதனால எதுவும் வேஸ்ட் இல்ல. ரெண்டி போனா யாராவது கிழங்கட்டையா பார்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காதே. ஏன் ஐஸ்வர்யா ராயை எதிர்பார்க்கிறீங்களா நீங்க? எனக்கு என்னமோ குஷ்பு தான் வருவாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ஈஸியா மிக்ஸ் ஆயிடுவாங்க. குஷ்பு ஊர்லயே இல்ல, பேப்பர்ல படிச்சேன். ஊட்டி ஷூட்டிங் வர 15 நாள் ஆகும்.
வந்தா எப்படி இருக்கும்? ரோஜா தான் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவங்க வந்தா கூட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட புடவை தான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன்ப்பா. இதான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பத்திரிக்கைக்காரங்க பொதுவா சினிமா ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருன்னு சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? ஒருவேளை ரம்யா கிருஷ்ணனா இருக்குமோ? இருக்கலாம். படியப்பாக்கு அப்புறம் அவங்க தான் ரொம்ப பாப்புலரா இருக்காங்க இந்தியா பூரா. ரம்யா கிருஷ்ணன் அமெரிக்கா போயாச்சு. இன்னொரு பேப்பர்ல படிச்சேன். ஏண்டா பேப்பர்ல வேற நியூஸே நீ படிக்கிறது இல்லையா? எந்த ஆர்டிஸ்ட் எந்த ஊர் போயிருக்காங்க அதான் பார்த்துட்டு இருப்பியா? அம்மா மீனாவை மறந்தே போயிட்டோமே. கரெக்ட். மீனா வந்தா கூட நல்லதா இருக்கும். ஏண்டா கௌதம், இத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல. சாரி, மீனா ஜப்பான் போயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? மெட்ராஸ்ல யாருமே இல்லைன்னா பின்ன யார் தான் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க? அதானே. ஏதாவது சைல்டு ஆர்டிஸ்ட்ல வந்து நிக்க போகுது. நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். மாமா ஷாலினி கூட இப்ப ஹீரோயின் ஆயிட்டாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. குழந்தை நட்சத்திரம் வேற யாரும் இல்ல. ஷாலினி வந்தா எப்படி இருக்கும்? 10 மணிக்கு தெரிஞ்சிட போகுது யாருன்னு. ஏன் மண்டியை போட்டு உடச்சுக்கணும்? அதானே. அது சரி, வரப்போற ஆர்டிஸ்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றது? ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட். மேக்சின்ல படிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு கேசரி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கும், ஒருத்தருக்கு கூழ் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு கருவாடு பிடிக்கும். ஐயய்ய. அதனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருவோம். அவங்க சாப்பிட்டோம். இது பாருங்க, இப்பவே சொல்லிட்டேன். வர ஆர்டிஸ்டோட போட்டோ எடுத்துக்க அலையக்கூடாது. என்ன கேப் கிடைச்சா மூஞ்சி நீட்டக்கூடாது. நாங்க சொல்ற போது வந்து சொல்ற இடத்துல நிக்கணும். சரியா? அந்த ஆர்டிஸ்டே வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா உங்களையா? சத்தியமா கூட மாட்டாங்க. ஏன்டி கூப்பிட மாட்டாங்க? என்ன பாரு, மணிவண்டமா இல்ல. அந்த காலத்துல அப்பா துரைசாமின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவரை மாதிரி இருக்கு. போதும், சரி. மணியாச்சு. டைம் ஆச்சு. விஐபி வர நேரமாச்சு. இந்த அருந்ததி எங்க போயிட்டா? அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் வரத்துக்குள்ள வந்துருவாங்க. நீங்களே கண்ணாடியை புடிச்சு வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சாயங்காலம் கோயிலுக்கு போக கூடாது அருந்ததி? அநியாய பக்திப்பா. வீட்ல அவங்களுக்காவது இருக்கே. வழியை விட மாட்டீங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்படணும்னு தான் தினம் கோயிலுக்கு போறாளோ என்னவோ. அது இல்லடா, புருஷனுக்கு புத்தி வரணுமேன்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கா. நான் ரெடிப்பா. வீட்ல இருக்கிற போது என்ன அங்க அவசரம்? சகிக்கல. இது ஓகேயா? அம்மா வந்தாச்சு வாங்க. அண்ணே பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் வந்தாச்சு வாங்க. அப்பா வாங்களே. சரிடி, வந்திருக்கிற ஆர்டிஸ்ட் யாரு? ஐஸ்வர்யா. ஓ, அவங்களா? ஜீன்ஸ் படத்துல பார்த்தவன். அப்பா அது ஐஸ்வர்யா ராய். இது ஆர்டிஸ்ட் லட்சுமியோட டாட்டர். டால் கேர்ள். அடுத்தது இன்னும் வரலையா? இந்த மாலைங்க. இங்கதானே வச்சேன். மாலைங்க. இங்கதானே வச்சேன். அந்த உள்ள பாரு. என்னடா நீ, நான் உன்னை எந்த வீட்ல ஏதோ மாலைங்க. வாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வருது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. எந்த ஆர்டிஸ்ட் நீங்களே கண்டுபிடிச்சீங்கன்னு பத்திரிக்காரங்க சொல்லிட்டாங்க. ராத்திரி பூரா ஒரே மண்டை குடைச்சல். அது குஷ்புவா இருக்குமா, ரம்பாவா இருக்குமா, மீனாவா இருக்குமான்னு. அப்போ நீங்க எதிர்பார்த்த லிஸ்ட்ல நான் கிடையாதா? நீங்க என்ன சும்மாவா? அதானே, நீங்க ஆர்டிஸ்ட், உங்க அம்மா ஆர்டிஸ்ட், உங்க பாட்டி ஆர்டிஸ்ட், மொத்தத்துல கலை குடும்பம். நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன இது வாசலை நிக்க வச்சு பேசிக்கிட்டு? உள்ள வாங்க. Very sweet home and very sweet people. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. It's okay, please sit down. உட்காருங்க. பரவசமான உங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஆர்டிஸ்ட், உங்க அம்மா ஆர்டிஸ்ட், உங்க பாட்டி ஆர்டிஸ்ட். நீங்க கொட்டாவி விடும்போது கூட அழகா இருக்கீங்கன்னு ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தான். இது படிச்சீங்களா? Oh my god. என்னம்மா சிரிக்கிறீங்க? சிரிப்பொண்ணே போதும். ஏன்? நீங்க கூட தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. ஆனா நீங்க
சும்மா சொல்லக்கூடாது. யுவர் ஸ்டைல் இஸ் யுவர் ஸ்மைல் இன் ப்ரொஃபைல். Thank you, thank you, thank you. உங்க மதர் லட்சுமி இருக்காங்களே, அடாடாடாடாடாடா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. இவங்க மட்டும் என்னவா சும்மா பிச்சு உதறாங்களே. டிவில உங்க ப்ரோகிராம்லாம் நாங்க மிஸ்ஸே பண்றது இல்ல. மிஸ்ஸே பண்றது இல்ல. உங்க ஸ்டைலே ஸ்டைல். ஸ்டைலே ஸ்டைல். நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ரிட்டையர்ட். நான் சந்திரபாபு, ரயில்வேஸ் ரிட்டையர்ட். ஓ, நீங்க தான் குடும்ப தலைவரா? ஆமா, ரேஷன் கார்டுல மட்டும். மத்தபடி குடும்ப தலைவி எல்லாம் இவதான். ஓ, ஆல் இன் ஆலா? நோ, ஆல் இன் ஒன். அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டா உங்களுக்கு? இல்ல இப்ப வேண்டாம். ஷூட்டிங் அது இதுன்னு பிஸியா அலைஞ்சிட்டு இருக்கிற எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் தெரியுமா? 1 hourன்னு சொல்லி அந்த பத்திரிகைக்காரர் கூட்டிட்டு வந்தார். ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் ஈவன் 3 hours with your family. என்னண்ணே கோயிலுக்கு போன அண்ணி இன்னும் வரல? வராம இருக்கிற வரைக்கும் நல்லது கூட. என்ன நீ இப்படி சொல்லிட்டேன்? எங்க உங்க பொழுதுபோக்கு என்ன? ரிமோட் தான். ரிமோட்டா? ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு சேனலை மாத்தி மாத்தி பாக்குறது தான் எங்க பொழுதுபோக்கு. இப்ப எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இதான் பொழுதுபோக்குன்னு ஆயிடுச்சு. உங்க ப்ரோகிராம் வந்தா மட்டும் சேனலை மாத்தவே மாட்டோம். மாத்தவே மாட்டோம். உங்க பொழுதுபோக்கு என்ன? எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாக்குறதுக்கா ஆடுறதுக்கா? சார் என்ன ரொம்ப வாரீங்க நீங்க. அப்படி இல்ல அது. நான் உண்மையிலே நல்ல டான்சர். நீங்க டான்சர், உங்க அம்மா டான்சர், உங்க பாட்டி டான்சர். எங்க அம்மா கூட ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல என்னமா தப்பு இருக்கு? நல்ல டேலண்ட் இருக்கிறவங்க கூட ஃபேமிலி லைஃப்ல செட்டில் ஆனதும் அந்த டேலண்ட் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்களுக்காக நீங்க ஒரு சின்ன டான்ஸ் ஆடி காட்டுங்களா ப்ளீஸ்? ஐயோ, நானா? இப்ப வா. இப்ப விட்டா அப்புறம் எப்ப எங்களுக்கு சான்ஸ்? சின்னதா ஒரு டான்ஸ். இல்ல வேண்டாம் வேண்டாம். இவங்க வேணா ஆடட்டும். நாங்க தான் இருக்கவே இருக்கோமே. அம்மா ஆடுங்கம்மா. ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. எங்க அம்மா ஆடினா சுடுற வானிலையில பாப்கார்ன் ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்டா ததுக்கா புதுக்கா நான் ஆடுறேன். ஃபாஸ்டா ஆடுறீங்கன்னு சொன்னம்மா. ஆடுங்களேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து என்ன பம்பல மாட்டி விட பாக்குறாங்க. இல்ல ப்ளீஸ். வேண்டாமா. ஓகே. உங்களோட பேசிக் ரொம்ப கம்பல் பண்றீங்க என்ன ஆட சொல்லி. ஆடிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அடடடடா, குதூகலமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பவும் தாண்டவம் ஆடுற அற்புதமான ஒரு நல்ல குடும்பமா இருக்கீங்க. அருந்ததி வா வா. கோயிலுக்கு போயிருந்தேன். இவதான். அவளை பத்தி என்ன இப்போ? ஏண்டா இவதான். இந்த வீடு இல்லையா இவங்க? ஐயோ இந்த வீடு தான் வேலைக்காரி. வணக்கங்க. வணக்கம்.